ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இன்றைக்கி ரொம்பவே மோசமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதுவும் நம்ம இந்தியாவில் நடந்த விஷயம். இதை எப்படி நான் உங்களுக்கு கன்வே பண்ண போகிறேன்னு தெரியல. பட் ஸ்டில் நான் கன்வே பண்ண ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே கொஞ்சம் அவேராக இருக்கணும். இந்த மாதிரி விஷயம் நம்ம வீடியோவில் மட்டுமே பார்த்துக்கிட்டு, மீடியாஸில் பார்த்துக்கிட்டு கடந்து போய்கிட்டே இருக்கோம். பட் நம்ம அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கிறோன்றது தெரியலை. இப்போ வரைக்கும் என்ன எடுத்திருக்கோன்றதும் தெரியல. ஒரு வாட்டியும் மிகப்பெரிய பிரச்சனையாவது ஏதோ ஆக்ஷன் எடுக்கிறோன்னு சொல்கிறோம். அது என்ன பிரச்சனைனா, ஒரு 6 வயசு சின்ன பொண்ணை 3 பசங்க சேர்ந்து கெடுத்துருக்காங்க, ரேப் பண்ணியிருக்காங்க. இது எப்போயோலாம் நடக்கல. கடந்த ஒரு 4-5 நாள் முன்னாடி தான் இது நம்ம டெல்லியில் நடந்திருக்கு. இங்கே பிரச்சனை என்னென்னா, இதுவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். இந்த பிரச்சனை என்னென்னா, அந்த சின்ன பசங்க இருக்காங்கல்ல, 3 பசங்க கெடுத்தாங்கன்னு சொன்னல, அவங்களுடைய வயசு 10 வயசு, 13 வயசு, 15 வயசு. இந்த வயசு பசங்களுக்கு எப்படி இந்த மைண்ட் செட் வருது? அது என்ன பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. கதை மாதிரி சொல்கிறேன். அந்த 3 பசங்களும் அந்த அந்த விக்டிம், அந்த பொண்ணோடைய அண்ணனோட ஃப்ரெண்டு இந்த 3 பசங்களும். ஓகேங்களா? அவங்க கூட சேர்ந்து பழகியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸாக விளையாடிருக்காங்க, போயிருக்காங்க. இந்த மாதிரி ரொம்பவே அந்த ஃபேஸ் வந்து ரெகக்னைஸ்டான ஃபேஸ் தான் அந்த பொண்ணுக்கு. ஓகேங்களா? அந்த பையன் வந்து இறந்துட்டான். அவங்களுடைய அண்ணன் வந்து இறந்துட்டாரு. 1 வருஷம் முன்னாடியே இறந்துட்டான் அந்த பையன். ஓகேங்களா? அந்த 3 பசங்க இந்த பொண்ணோட யூசுவலாக பேசியிருக்காங்க, பழகியிருக்காங்க, விளையாட்டுத்தனமாக விளையாண்டுருக்காங்க. இவங்களோட பேரண்ட்ஸ்க்கு எல்லாமே சின்ன பசங்க தானே. அவங்க எதுவும் பெருசாக கண்டுக்கல. இந்த ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ரூ. 10 நோட்டை காட்டி, அதுவும் ஃபேக் நோட், உண்மையான நோட்டு கூட கிடையாது, ஒரு ஃபேக் நோட்டை அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட காட்டி ஏமாற்றி நான் அவனுக்கு கொடுக்குறேன் வான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு, இந்த 3 பசங்க ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க, ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாங்க. இந்த வளையல்லாம் செய்வாங்க இல்லைங்களா, பேங்கிள் செய்வாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வளையல் செய்கிற ஃபேக்ட்ரியில் இந்த 3 பசங்க வேலை செய்கிறாங்க. அங்கே கூப்பிட்டு போயிட்டு இவங்க பேசி இவங்க 3 பேரையும் அந்த பொண்ணை வந்து இது பண்ணியிருக்காங்க. காட் கிரேஸ், அந்த பொண்ணு இப்போ உயிரோடு தான் இருக்காங்க. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நல்லா போய்கிட்டு இருக்கு. ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆக போகுது ட்ரீட்மெண்ட். இங்கே என்ன பிரச்சனைனா, அந்த 3 பசங்களுடைய மைண்ட் செட் எப்படி அப்படி மாறுச்சு? இதை நான் யாரை தப்பு சொல்கிறது? நம்மளே தப்பு சொல்கிறதா? சொசைட்டியை தப்பு சொல்கிறதா? சோஷியல் மீடியாவை தப்பு சொல்கிறதா? இல்லை அவங்களோட பேரண்ட்ஸை தப்பு சொல்கிறதா? கவர்மெண்ட்டை தப்பு சொல்கிறதா? அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் எப்படி வருது? அவங்களுக்கு எப்படி நார்மலைஸ் ஆச்சு இந்த மாதிரி விஷயம்லாம்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டிலேயே எவ்வளோ ஒரு மோசமாக ஒரு மேடை போட்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு பெண்ணை அப்யூஸாக பேசுகிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணி இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை திட்டுறாங்க. அதை அவங்க அங்கீகரிக்கிறாங்க, அதை அலோவ் பண்ணுறாங்க. சோஷியல் மீடியாவில் எவ்வளோ பிரச்சனை ஆனாலும் இதெல்லாம் ஏன் இதை கனெக்ட் பண்ணுறேன்னா, அவங்க நார்மலைஸ் பண்ணுறாங்க மக்கள்கிட்ட. கொண்டு போய் சேர்க்கும்போது ஒருத்தன் பப்ளிக்காக ஒரு அப்யூசிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பப்ளிக்காக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, பவரில் இருக்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்னொரு பார்ட்டியை வச்சு திட்டுறாங்க. நம்ம வீடியோஸில் பார்க்குறோம், சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம், மூவியில் பார்க்குறோம், எல்லாமே ரொம்ப நார்மலைஸாக இருக்குது. சென்சாராக பெருசாக எதுவுமே தெரிகிற மாதிரி இல்லை. என்ன தான் வந்து அண்டர் 18க்கு சில படங்கள் பார்க்கக்கூடாதுன்னு அவங்க சொன்னாலும், எத்தனை பேர் வாசலில் நிற்கிறாங்க? எத்தனை பேர் வந்து மூவி தியேட்டரில் வெளில நின்று அலோவ் பண்ணாமல் இருக்காங்க? ஓடிடியில் வருது, எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ எத்தனை பேரோட பேரண்ட்ஸ் இதை பற்றி பேசியிருக்கோம்? ஈவன் நம்மளுடைய பேரண்ட்ஸே நம்மள்ட்ட செக்ஸை பற்றி பேசினதே இல்லை. ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பழகணும், எப்படி பேசணும், எதை பற்றி பேசணும், ஒரு பொண்ணை டச் பண்ணணும்னா, தெரியாமல் டச் பண்ணணும்னா எந்த இடத்துல அவங்கள எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்னு நம்மளோட பேரண்ட்ஸே நம்மள்ட்ட பேசினது கிடையாது. அப்புறம் எப்படி சின்ன பசங்களுக்கு தெரியும்? நம்மளா கற்றுக்கிட்டு நம்மளா வரணும். அந்த மாதிரி நடக்கும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துருது. எனக்கு எப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகேங்களா? இதில் நம்ம இதுக்குள்ளே வரலாம், மேட்டருக்குள்ளே வரலாம். இதில் என்ன இருக்குன்னா, அந்த 3 பசங்களை தேடி இருக்காங்க. 2 பசங்க கிடச்சிட்டாங்க. இல்லை ஒரு என்னன்னா, 10 வயசு அந்த பையன், ஒரு பையனுக்கு 10 வயசு ஆச்சு. அவங்களுடைய அம்மாவே அவனை மோசமாக அடித்து போலீஸ்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. என் பையனாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவனுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அந்த விக்டிமோட அம்மாலாம் அழுகுறாங்க, கதறாங்க. எதுவுமே பண்ண முடியல. என் பொண்ணை ஏமாற்றி கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் தெரிஞ்ச பையன், நான் நம்பினேன். ஆனால் இது மாதிரி ஆயிடுச்சுன்னு அவங்க அம்மா ஒரு பக்கம் கதறாங்க. அட் த எண்ட் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதுதான் வந்து நடந்திருக்கு. இப்போது வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே சின்ன பசங்கன்றனால கோர்ட்டில் வந்து போக்சோ கேஸ் போட்டிருக்காங்க. ஜூன் அந்த ஜேஜேபின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இதில் தான் போட்டிருக்காங்க. ஜூனியர் ஜஸ்டிஸ் போர்டில் தான் போட்டிருக்காங்க. எல்லாமே சின்ன பசங்க, 18 வயசு கூட ஆகலை. ஸோ கோர்ட்டில் கேஸும் போய்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணுக்கு ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் போராட்டம்லாம் வெடிச்சிக்கிட்டு இருக்கு. அதை வந்து மதக்கலவரமாக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து
என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ நான் இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்கும் சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், நம்மளோட பேரண்ட்ஸ் எல்லாருமே நம்மளோட சின்ன பசங்க, நம்ம பசங்க தானே, நம்ம வளர்த்தது தானே, அது எப்படி தப்பா போயிடுவாங்க? அத பத்தி சொல்லி வளர்த்தா தான் அவங்களுக்கு தெரியும். அவங்கள்ட்ட எப்படி அவங்க பழகணும்னு சொல்லிட்டு. நம்ம தான் பேசணும். அவங்களே ஒரு விதத்த பார்த்தாங்கன்னா, நம்ம தான் அவங்கள்ட்ட பேசி கன்வே பண்ணணும். இந்த மாரி விஷயம்லாம் இது இப்படி தான். செக்ஸ பத்தி யாருமே பேசுறதே இல்ல. நம்மளோட பேரண்ட்ஸ தான் நான் சொல்றேன். பேசணும். பேசுனா தான் அவங்களுக்கு ஒரு நாலேட்ஜ் வரும். ஒரு பொண்ண எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றது அப்பதான் தெரியும். இல்லன்னா, நம்ம பேரண்ட்ஸ் நம்மள்ட்ட ஒழுங்கா ட்ரீட் பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா இது எந்த விதத்திலயும் குறையாது. ஸோ இந்த வீடியோல அத தான் நான் சொல்ல விரும்பினேன். ஸோ இந்த கேஸ் போறத பத்தி நான் அப்டேட் பண்றேன். தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.